The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். நாம் இப்போ பாலக்கீரையோட பயன்கள் மற்றும் அதோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். பாலக்கீரை ஆங்கிலத்தில் ஸ்பினாச் என்று அழைக்கப்படுகிறது. பாலக்கீரையின் அடையாளம் பசுமை நிறத்தில் இருக்கும் மென்மையான இலைகளை கொண்டது பாலக்கீரை. இது பார்ப்பதற்கே மிக இலகுவாக செழிப்புடன் காணப்படுகிறது. இந்த கீரை வெறும் பச்சையாக மட்டுமல்லாமல் வேக வைத்து அரைத்தும் கூட்டு, சூப், பரோட்டா என பல வகைகள் உணவாக மாற்ற இயலும். பாலக்கீரையின் பயன்கள் அதன் தோற்றம் மட்டுமல்ல, நம் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்படும் பலன்களும் இதற்கு தனிச்சிறப்பை கொடுக்கின்றன. பாலக்கீரையின் ஊட்டச்சத்து. பாலக்கீரை என்பது உணவாக மட்டுமல்லாமல் மருந்தாக பார்க்கப்படும் ஒரு கீரை வகையாகும். இதில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இரும்பு சத்து, இரத்த உற்பத்திக்கு அவசியம், வைட்டமின் ஏ, சி, கே, பார்வை, தோல், எலும்புகளுக்கு உதவிகரமானவை, ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமானது, கால்சியம் எலும்புகளுக்கு வலிமை. இதனால் பாலக்கீரையை சிறந்த இயற்கை சிகிச்சை உணவு என்று கூறலாம். உடல்நல நன்மைகள். பாலக்கீரையை அடிக்கடி உணவுக்கு சேர்த்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள்: இரத்த குறைப்பு குறையும், கண் பார்வை மேம்படும், மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள் தீரும், எலும்புகள் வலுவடையும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சாப்பிட வேண்டும். தோல் மற்றும் முடியின் நலத்திற்கும் இது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும். காரணம் இதில் உள்ள மெக்னீசியம். சமையல் மற்றும் பயன்பாடு. பாலக்கீரை சமையலில் பலவிதமாக பயன்படுத்தப்படுகிறது. பாலக்கூட்டு, பாலக் பரோட்டா, பாலக் பன்னீர், பாலக் சூப், பாலக் சாதம், குழந்தைகளுக்கான பாலக் இடியாப்பம் அல்லது பாலக் தோசை. அத்துடன் பாலக்கீரையை பச்சையாக சாலட்டாக கூட சாப்பிடலாம். வேளாண்மை மற்றும் வளர்ப்பு. பாலக்கீரை வீட்டு தோட்டங்களில் கூட எளிதாக வளர்க்கப்படும் ஒரு கீரை. மிக குறைந்த இடத்தில் குறைந்த நீர் தேவையுடன் 20 to 25 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் வளர்கிறது. எனவே நகரத்தில் கூட இது டெராஸ் கார்டனிங் மூலம் வளர்க்கப்படுகிறது. மருத்துவ பயன்கள். பாலக்கீரை சிறுநீரக நோய்களுக்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கு உதவிகரமானது. சர்க்கரை நோயாளிகள் இதை உணவுக்கு சேர்த்தால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தலாம். பழக்கப்படுத்தினால் இது நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறது. குழந்தைகளுக்காக ஏன் முக்கியம்? இன்றைய தலைமுறை குழந்தைகள் பொட்டலமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுகிறார்கள். இதன் விளைவாக இரத்த குறைப்பு, கண் பார்வை குறைபாடு, ஆரோக்கியமற்ற வளர்ச்சி இவற்றை தவிர்க்க பாலக்கீரை போன்ற கீரைகள் மிகவும் அவசியம். குழந்தைகளுக்கு சுவையாக செய்யும் வகையில் இந்த கீரையை சமையல் செய்த இயற்கையின் அருமையான பரிசு என்பதுதான் கீரைகள். அதில் சிறந்த இடத்தை பெற்றதுதான் பாலக்கீரை. இது சாப்பிட எளிதும் வளர்க்க எளிதும், உடலுக்கு மிகுந்த நன்மையுடன் இருக்கும். அதனால் நாம் எல்லோரும் வாரத்திற்கு குறைந்த 2 முதல் 3 முறை பாலக்கீரையை உணவில் சேர்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். பசுமை உணவுகள் நாம் எதிர்காலம், பாலக்கீரை நம் பாதுகாப்பு. தேங்க்யூ, நன்றி.